வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்கன் ஈரல் தான் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்கலாம் இந்த ஈரல் சாப்பிடும்போது ஹீமோக்ளோபினோட அளவு ஜாஸ்தியாகும். இதோட பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க. கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. சில பேருக்கு ஈரல் பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது பிடிக்காதவங்க கூட ஈரல் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடயும் பயங்கரமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் இன்னைக்கு பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது இன்னொரு மெத்தட்ல கூட செய்வாங்க. மசாலாலாம் போட்டு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சு கலந்து விட்டு செய்வாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியும் செய்யலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சில பேருக்கு வெங்காயம் பிடிக்காது. வெங்காயம் சேர்த்து செஞ்சால் பிடிக்காதவங்க வெங்காயம் சேர்க்காம அப்படியே ஈரல் சேர்த்து அப்படி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுவுமே நல்லாயிருக்கும். எனக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்தா நல்லா தான் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நான் கொஞ்ச நாளாகவே பெரிய வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணலை. சில காரணங்களால் என்னால் போட முடியல. இதுக்கப்புறம் ரெகுலராக போடுறேன். நம்ம வீடியோஸ் எல்லாரும் பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வரும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் 1/2 kg ஈரல் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெப்பர் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் சேர்க்கலை, என்கிட்ட இல்லை, அதனால சேர்க்கல. பெப்பர் தூள் சேர்க்கும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இந்த ஈரல் கூட மசாலா எல்லாம் ஒட்டி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம். ஈரல் சீக்கிரமாக வெந்துடும், அதனால சும்மா லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வெந்து வந்திருக்கு. திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஈரல் சில பேருக்கு பிடிக்காதவங்க கூட இப்படி செய்யும்போது சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி எல்லாம் வற்றி வந்துருச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்போ ஒரு 1/2 லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடும்போது அந்த புளிப்பு டேஸ்ட்டு, இந்த காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால ஒரு 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஈரல் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ தண்ணியெலாம் நல்லா வற்றி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்ல டேஸ்டியான ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.